ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம டிஎன்பிசி மேக்ஸில் நம்பர் சிஸ்டம் பார்த்துட்ருக்கோம். இதில் வீடியோ நம்பர் 6 பார்ப்போம். வீடியோ நம்பர் 5ல் வந்து சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தோம். அது என்ன சம்னு பார்ப்போம். அதுக்கெல்லாம் ஆன்சர் பார்ப்போம். ஹோம்ஒர்க் சம் போன வீடியோவில் கொடுத்துருப்பேன். 26 + 27 + 28 அப் டு 60. இதோட கூடுதல் காண்க. இந்த சம் பார்த்தோம். இதுக்கான ஆன்சர் என்னன்னா 1505 வரும். என்ன மெத்தட்னா 1லேருந்து அப் டு 60 1லேருந்து அப் டு 25 மைனஸ் பண்ணினா கிடச்சிரும். இது வந்து இயல் எண்களோட ஃபார்முலா n/n+1/2. இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா இதில் என்னோட வேல்யூ 16 போடுங்க, இதில் என்னோட வேல்யூ 25ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 1505 வரும். ஓகேவா? ஹோம்ஒர்க் போட்டு பார்த்துருந்தீங்கன்னா ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்பர் 1 இதில் மொத்தம் 5 கொஷின் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 2 சம் ஹோம்ஒர்க் பார்க்க போகிறோம். ஓகேவா? கொஷின் நம்பர் 1 + 3 + 5 + அப் டு 55 கூடுதல் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இதை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இயல் எண்கள்னால் 1 2 3ன்னு வரும். இது வந்து ஆட் நம்பராக இருக்குது. 1 3 5 அப் டு 55 கொடுத்துட்டாங்க. இப்போ லாஸ்ட் உறுப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எல்லோட வேல்யூ கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி கூடுதல் கண்டுபிடிக்கணும்னா அதோட ஃபார்முலா வந்து l+1/2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. லாஸ்ட் உறுப்பு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு வந்து ஃபார்முலா l+1/2 ஹோல் ஸ்கொயர். இப்போ எல்லோட வேல்யூ என்ன? 55 + 1/2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? 55 ஒன்றையும் கூட்டினீங்கன்னா 56/2 ஹோல் ஸ்கொயர். திருப்பி இது 2ஆம் வாய்ப்பால் அடிச்சிங்கன்னா எத்தனை தாட்டி வரும்? 2 8 28 தாட்டி வரும். 28 ஹோல் ஸ்கொயர். 28 2 தாட்டி பெருக்குங்க. என்ன வந்து பார்ப்போம். இங்கே பெருக்கி காமிக்கிற பாருங்கள். 28 × 28 4 64 16 16 6 22 6 பேலன்ஸ் 1 5 784. ஓகேவா? ஆன்சர் வந்து 784. பாருங்கள், இயல் எண்களாக கொடுக்கலாம், ஆட் நம்பராக கொடுத்துருக்காங்க. 1 3 5 அப் டு 55 லாஸ்ட் உறுப்பு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இதோட கூடுதல் காண்கன்னு கொடுத்தாங்க. இது ஒரு ஃபார்முலா இருக்குது. எல்லோட வேல்யூ 55ன்னு வச்சுட்டு அதோட கூடுதல் தான் SNனா கூடுதல் l+1/2 ஹோல் ஸ்கொயர். எல்லோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை சிம்பிளிஃபை பண்ணால் 28 வருது. 28 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 784. ஓகேவா? இங்கே பாருங்கள், 28 வந்து மல்டிப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் 2வது சம் பார்ப்போமா? இதே மாடலில் தான் இன்றைக்கி சம் பார்க்க போகிறோம். ரெண்டாவது சம் நோட் பண்ணிக்கோங்க. 31 33 அப் டு 53 என்ற கூட்டுத்தொடரின் கூடுதல் காண்க. கூட்டுத்தொடர்னா அது ஏபி. ஓகேவா? அதே மெத்தட் தான், ஏபியில் உள்ள மெத்தட் தான். இப்போ பாருங்கள், 1லேருந்து ஆரம்பிக்காமல் 31லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம எப்படி பிரிக்கணும்? 1 + 3 + அப் டு 53 வேல்யூ போட்டுக்கிட்டு -1 + 3 + அப் டு இதுக்கு முன்னாடி நம்பர் பார்த்தா 30 வராது, 29 தான் வரும். ஓகேவா? ஏன்னா ஆட் நம்பராக தானே கொடுத்துருக்காங்க, 29 வரும். இப்போ l+1/2 ஹோல் ஸ்கொயர். இது வந்து கூட்டுத்தொடர் ஏபி, அதில் கண்டுபிடிக்கிறோம். l+1/2 ஹோல் ஸ்கொயர். எல்லோட வேல்யூ நமக்கு தெரியும், 53 + 1/2 ஹோல் ஸ்கொயர். இதில் எல்லோட வேல்யூ வந்து 53, இதில் எல்லோட வேல்யூ வந்து 29. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 29 + 1/2 ஹோல் ஸ்கொயர். 53யும் 1 ஆட் பண்ணிங்கன்னா 52/2 ஹோல் ஸ்கொயர் வரும். இதில் வந்து 30/2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? 54 2 அடிச்சிங்கன்னா எத்தனை தாட்டி வரும்? 27 தாட்டி வரும். 2ஆம் வாய்ப்பால் இதை அடிச்சிங்கன்னா 15 தாட்டி வரும். ஓகேவா? 27 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும்? நான் மல்டிப்ளை பண்ணி காமிக்கிறேன். -729 -15 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 225. ஓகேவா? 729ல் 225 போயிட்டுனா 4 0 5 504 தான் ஆன்சர். புரியுதா?
என்ன கொடுத்துருக்காங்க 31 33 53 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் கூடுதல் காண்க ஏபி இப்படி கொடுத்தாங்கன்னா இதான் ஃபார்முலா L+1/2 ஹோல் ஸ்கொயர். ஆனால் இங்கே 1லேருந்து ஆரம்பிக்காமல் நடுவுலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு இப்படி மாற்றி எழுதிக்கிறோம். இதில் வந்து எல்லோட வேல்யூ 53, இதில் எல்லோட வேல்யூ 29 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 504 வரும். ஓகேவா? பக்கத்தில் ஒரு ரஃப் ஷீட் வச்சு நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எரேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்ப்போம். Third sum 1 plus 2 plus 3 up to k ஓட வேல்யூ 325 கொடுத்துருக்காங்க. எனில் 1 cube 2 cube 3 cube up to k cube ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இது என்ன இருக்குது, 1 + 2 + 3னா இயல் எண்கள் கூடுதல் ஃபார்முலா தான் 325 கொடுத்துருக்காங்க. இது வந்து கணங்களின் கூடுதல் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. இப்போ இயல் எண்களின் கூடுதல் ஃபார்முலாவும் கணங்களின் கூடுதல் ஃபார்முலாவும் என்ன வித்தியாசம்னா, இயல் எண்களுக்கு இது வரும், கணங்களுக்கு இதே தான், அதை ஸ்கொயர் பண்ணும். ஓகேவா? நம்ம ஃபார்முலா நம்ம பார்த்தோம்ல ஃபஸ்ட் வீடியோவில், இயல் எண்கள்னால் இது கண்டுபிடிப்போம், கணங்கள்னால் இது கண்டுபிடிப்போம். ஆனால் இதோட வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க டேரெக்டாக. இப்போ 1 + 2 + 3 up to k ஓட வேல்யூ வந்து 325 கொடுத்துருக்காங்களே. அப்படின்னா இதில் அர்த்தம் என்னன்னா n(n). இப்போ இயலெண்களோட ஃபார்முலா வந்து n(n+1/2). ஓகேவா? கணங்களின் கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. இது அப்படியே ஸ்கொயர் பண்ணால் நமக்கு கணங்களின் கூடுதல் கிடச்சிரும். இப்போ இதோட ஆன்சர் என்ன, 1 cube 2 cube 3 cube up to k cube கேட்டிருக்காங்க. n(n+1/2) ஹோல் ஸ்கொயர் 325 அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கிங்க. ஓகேவா? அதான் ஆன்சர். இப்போ 325 ஸ்கொயர் பண்ணி காமிக்கிறேன். 325 2 தாட்டி பெருக்கணும். 5 25 12 பேலன்ஸ் 1 15 16 10 பேலன்ஸ் 1 5 6 15 பேலன்ஸ் 1 7 9 5 2 16 பேலன்ஸ் 1 7 15 பேலன்ஸ் 1. ஓகேவா? 1,05,225 1,05,625 தான் ஆன்சர். ஓகேவா? ஒன்றும் கிடையாது. இந்த 325 ஸ்கொயர் பண்ண போகிறோம், 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். கொஷினை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது என்ன விதா, ரெண்டுத்துக்குள்ள இயல் எண்கள்லேருந்து கணங்களின் கூடுதல் காட்டினாங்கன்னா கொடுத்த ஆன்சரை அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்க வேண்டியதான். ஃபார்முலா வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் ஃபுல்லாக ஃபார்முலா, இந்த சாப்டருக்கு தேவையான ஃபார்முலா எல்லாம் சொல்லியிருக்கோம். அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். கொஷின் எப்படி கேட்டாலும் நம்ம மாற்றி இது பண்ணுற மாதிரி நமக்கு தெரியணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4வது சம் பார்ப்போம். 1 cube 2 cube 3 cube up to k cube ஓட வேல்யூ 14,400 கொடுத்துட்டாங்க. எனில் 1 + 2 + 3 up to k ஓட கூடுதல் கேட்டிருக்காங்க. ஓகேவா? 1 cube 2 cube 3 cube up to k cube ஓட வேல்யூ 14,400 எனில் 1 + 2 + 3 up to k ஓட கூடுதல் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 1 cube 2 cube 3 cube up to k cube ஓட ஃபார்முலா என்ன, n(n+1/2) ஹோல் ஸ்கொயர்டு. அதே இயல் எண்களோட ஃபார்முலா என்ன, n(n+1/2). நமக்கு தேவை இதான். அப்படின்னா இந்த ஸ்கொயரை தான் நம்ம மாற்றணும். ஓகேவா? இதான் ரெண்டு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸு. இப்போ n(n+1/2) ஹோல் ஸ்கொயர்டோட வேல்யூ 14,400 கொடுத்தாங்க. இந்த ஸ்கொயர்டு அந்த பக்கம் போனால் ரூட் ஆகும். ஓகேவா? அவ்வளோதான். இதுக்கு ரூட் எடுத்து என்ன ஆன்சர் வருதோ அதுதான் வந்து இதோட ஆன்சர். போன சம் வந்து இதை கொடுத்து இதை கேட்டிருந்தாங்க, இந்த சம் இதை கொடுத்து இதை கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ 14க்கு ரூட் எடுத்திங்கன்னா 144 எத்தனை தாட்டி வரும், 12 தாட்டி வரும். 2 0க்கு 1 0, 120. ஓகேவா? இப்போ இதில் ஆன்சர் என்ன, 1 + 2 + 3 up to k ஓட வேல்யூ வந்து இது. க்யூபு கொடுத்து ஈலன்கள் கேட்டாங்கன்னா இதுக்கு ரூட் எடுக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகேவா? அதுவே ஈலன்கள் கொடுத்து க்யூப் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஸ்கொயர் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுங்க. ரெண்டும் ரிவர்ஸ் உல்ட்டா. ஓகேவா? நோட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் 5வது சம் பார்ப்போம், லாஸ்ட்டு சம். அதுக்கப்புறம் வந்து 2 சம் வந்து ஹோம்ஒர்க் சொல்கிறேன். 5வது சம் 1 cube 2 cube 3 cube
எத்தனை உறுப்புகளை இப்படி ஒரு வரிசை இருக்குது, அதில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 14,400 கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ உறுப்புங்கிறது என்னென்னா n வந்து இப்போ என்ன தெரியும், 1 cube 2 cube 3 cube ஃபார்முலா தெரியுமா? என்னது n of n plus 1 divided by 2 whole squared. இதோட கூடுதல் தான் என்ன சொல்லியிருக்காங்க, 14,400. ஓகேவா? இதில் நம்ம வந்து என்னோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த சம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஓகேவா? இது வரையும் வந்து இதோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். இதில் உறுப்புகளை கூட்டினால் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் அதோட கூடுதல் வந்து இது கிடைக்கும் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்னோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், ஸ்கொயர் இருக்குது, அந்த பக்கம் போனால் ரூட் எடுக்கணும். n of n plus 1 divided by 2. இதுக்கு ரூட் எடுப்போம். 144 வந்து 12 தாட்டி வரும். 2 0 1 0 120 வந்துட்டு. இதுக்கப்புறம் n of n plus 1 divided by 2 into 120 இருக்குது. இந்த 2 வந்து அந்த பக்கம் போய் மல்டிப்ளை பண்ணுங்கள். n of n plus 1 120 ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 240 வரும். இந்த n அப்படியே உள்ள மல்டிப்ளை n மல்டிப்ளை பண்ணால் n ஸ்கொயர் வரும். n 1 மல்டிப்ளை பண்ணால் n ஆகும். ஈக்குவல் டு 240 இப்படி வரும். ஓகேவா? இப்போ இது 240 இந்த பக்கம் எடுத்துருவாங்க. ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அது மாதிரி வந்துடும். இப்போ இதுக்கு நம்ம டேனா வகுத்தல் இப்படி போடுவோம்ல, அது கண்டுபிடிக்கணும். -240 1 வருது. 16 15 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 240 வரும். 16ல் 1 கழிச்சா 15 வரும். இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால சின்ன நம்பரில் -15 போட்டுக்கிறேன். இப்போ இந்த n இருக்க இடத்துல இது ரெண்டையும் சப்ளை பண்ணணும். n ஸ்கொயர் ஈக்குவல் டு 16n மைனஸ் 15n மைனஸ் 240 ஈக்குவல் டு 0. இப்போ இது ரெண்டையும் பேர் பண்ணுங்கள், இது ரெண்டையும் பேர் பண்ணுங்கள். இது ரெண்டுத்தையும் காமனாக n இருக்குது, n + 16. ஓகேவா? இதில் ரெண்டுத்துலேயும் 15 காமனாக இருக்குது. n + 16 டைம்ஸ் இது வரும். ஓகேவா? அப்போ என்னோட வேல்யூ n - 15 ஒன்று இருக்குது, n + 16 இருக்குது. இப்போ இதில் வந்து இது மட்டும் தான் ப்ளஸ் ஆல் வரும், இது மைனஸ் ஆல். இப்போ வந்து இது ஈக்குவல் டு 0ன்னு போடுங்க. n - 15 ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா n ஈக்குவல் டு 15ன்னு வந்துடும். n + 16 ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா என்னோட வேல்யூ -16 வரும். -16 எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா? ப்ளஸ் ஆர் வேல்யூனா எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். அப்போ இதோட உறுப்புகள் 15 உறுப்புகளை கூட்டினா உங்களுக்கு வந்து 14,400 கிடைக்கும். என்னோட வேல்யூ வந்து 15. ஓகேவா? இதான் ஆன்சர். நோட் பண்ணிக்கிங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா கொஷின் எப்படினாலும் கேட்கலாம், அதனால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். பார்த்துங்க கொஷினை ஒரு தாட்டி. 1 cube 2 cube 3 cube எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் வந்து 14,400 கிடைக்கும் கேட்டிருக்காங்க. கியூபோட ஃபார்முலா n of n plus 1 divided by 2 whole squared equal to 14,400. ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் ரூட் எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த 2 அது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 240 வரும். அதுக்கப்புறம் n ஸ்கொயர் ப்ளஸ் n ஈக்குவல் டு 240. 240 இந்த பக்கம் தான் -240. அதுக்கப்புறம் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா கண்டுபிடிச்சோம்னா என்னோட வேல்யூ 15 நமக்கு கிடச்சிது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துங்க. நெக்ஸ்ட் ஹோம்ஒர்க் சம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க. ஹோம்ஒர்க் சம்மை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 2 ஹோம்ஒர்க் சம்முக்கும் நாளைக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன். இதுவரையும் 6 வீடியோ பார்த்துருக்கோம். ஓகேவா? ஹோம்ஒர்க் சம் 1 + 2 + 3 up to k equal to 55. 1 square 2 square 3 square up to k 1 cube 2 cube 3 cube up to k cube. மதிப்பு காண்க. கியூப் இது 1 cube 2 cube 3 cube up to k cube ஓட மதிப்பு காண சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்த சம் தான். அடுத்து 1 square 2 square up to 10 square ஓட வேல்யூ வந்து 385ன்னு சொல்லியிருக்காங்க. எனில் 2 square 4 square up to 20 square ஓட மதிப்பு காண சொல்லியிருக்காங்க. இதோட ஆன்சர் என்ன? இதோட ஆன்சர் போட்டு பாருங்கள். ரெண்டோட ஆன்சரும் நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். நல்லா பார்த்துங்க. 1 + 2 + 3 up to k equal to 55. 1 cube 2 cube 3 cube up to k cube ஓட மதிப்பு காண சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது கேள்வி 1 square 2 square up to 10 square ஓட வேல்யூ 385 எனில் 2 square 4 square up to 20 square ஓட மதிப்பு காண்க. இது ரெண்டையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வந்து வீடியோ நம்பர் 7 பார்ப்போம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.